அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இந்த பதத்தை வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துவதா தெரியுது. எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மை அற்றவருங்கிறதான் அண்ணாமலைக்கு கருத்து. ஜெயலலிதா ஊழல் பேர்வழி, அதிமுக காரங்களும் ஊழல் தான், எடப்பாடி தற்குறி, இந்த மாதிரி எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிச்சு நாம மேல ஏறி போகணும்னு அண்ணாமலை நினைக்கிறார். ஸ்டாலின் எதிர்ப்பை விட எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தான் இந்த 18% வாக்காளர் மத்தியில் பிரிடாமினண்டா நிற்குது. ஆன்டி மோடி மைண்ட் செட்டை வெளிப்படையா பேசின ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ள இருக்குது. அப்போ அவங்க நாளைக்கு சட்டமன்றத்தில் தோத்துட்டுன்னு வைங்க, உடனே பழிய பாஜக மேல போட்டுருவாங்க. ஸோ அப்போ அலர்ட்டா இருக்கணும். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பந்தி போட்டு பாஜக பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுற கட்சியா, அமித்ஷா பந்தி போட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி சாப்பிட போகிறாரா? எடப்பாடி இன்னைக்கு 20, என்டிஏ 18. சோ இந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து இருவீட்டார் அழைப்பு மாதிரி, இருவீட்டார் விருந்து மாதிரி தான் இது போயிட்டு இருக்குது. பாஜக பிரிந்து நிற்பதுதான், அது தனியாக நிற்பதுதான் நல்லதுங்கிற மாதிரி அது முடிவு எடுத்துட்டார் அமித்ஷா. சாக்கடை நீர்னாலும் சரி, வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை பயன்படுத்தணும்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், மோடியும் சசிகலா அம்மையாரும் ஒரே ஸ்டேஜ்ல ஏற முடியாதுன்னு. இப்படி ஒரு எலியும் பூனையுமா இருந்துகிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணி அமைப்பது இருக்கு இல்லையா, வாக்காளர்கள் வாக்கு செலுத்தணும் இல்லையா. எடப்பாடியை 3வது தள்ளி அதுக்கு பிறகு சரண்டர் வைக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் நான் மோடிக்கு கொடுத்தேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 3வது பேருமோங்கிற அச்சத்தில் அவர் இப்பவே வந்துட்டாரு. என்னங்க நீங்க மோடியே சசிகலா வேண்டான்னு என்கிட்ட சொன்ன பிறகு சசிகலான்னு பேசுறீங்கன்னு அமித்ஷா வீவ மோடி பலத்தோட அவுட்வீட் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ் நல்ல உலகத்தில் பலருக்கு தெரியாது. எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை தான் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான அழுத்தமான ஒரு இதை பார்க்க முடிகிறது. ப்ரொபோர்ஷனேட் ஷீட் ஷேரிங், இதுதான் சின்ன கவுண்டர் பிஎம்ஓல கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து எடப்பாடி எப்படி தப்புறாரு, எப்படி இதுல நழுவுறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சூழல் குறித்து, அமித்ஷா சென்றது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்கு, பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க பேசினதில் முக்கியமாக இப்போ கருதப்படுவது என்பது அதிமுக கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த பதத்தை ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துவதா தெரியுது. ஏன்னா அவர் முதல்ல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ட்விட்டு போட்டார், அதுக்கப்புறம் பேசினதும் அப்படி தான் பேசினார். ஆனால் இவர்கள் அதிமுக தரப்பிலிருந்து இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு ஒரு பாஸ் விட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான அறிகுறியை 2வது வந்த அமித்ஷாவின் பேச்சில் நாம் பார்க்க முடியல. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அதிமுக 20% வாக்கு உள்ள வந்ததை அமித்ஷா பெரிய வெற்றியை கருதுறாரு. ஏன்னா ஆல் இண்டியா சென்ட்ரிக்காக தான் இதை பார்க்கணும். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக பார்த்தா அண்ணாமலைக்கு வியூஸ் தான் கரெக்ட். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அண்ணாமலை மிலிட்டன் பார்ட்டியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. கூட்டணி வேண்டாம், தனிச்சு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சரி, ஜெயலலிதா ஊழல் பேர்வழி, அதிமுக காரங்களும் ஊழல் தான், எடப்பாடி ஊழல் பேர்வழி, எடப்பாடி தற்குறி, இந்த மாதிரி எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை அடித்து நாம் மேலே ஏறி போகணுன்னு அண்ணாமலை நினைக்கிறார். ஆனால் ஆல் இண்டியா பார்ட்டி டிசிஷன் என்னன்னா, சிபிஎம் மேக்சிமைஸ் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லும்போது மினிமைஸ் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபிங்கிற ஆல் இண்டியா இதுக்குள்ளே நம்ம போன்றவர்களே மாயாவதியை கொண்டு வரணும், ஐஎன்எல்டி கூட காம்ப்ரமைஸ் பண்ணணும், தென் சந்திரசேகர் ராவை ஆன்டி பிஜேபியாக விட்டுறக்கூடாதுன்னு பல கருத்துக்களை சொல்லும்போது தெளிவாக இந்த யாட்சிக்கில் தமிழ்நாட்டில் 20% வாக்கை உள்ளே கொண்டு வந்தது அமித்ஷாவோட ஒரு பெரிய சாதனை. இது ஆல் இண்டியா சென்ட்ரிக்காக எடுத்த முடிவு. இந்த இதுக்குள்ள 29 மோடிக்கு வெற்றி வாய்ப்புக்கு என்ன, அதில் 26 கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறார். அண்ணாமலை 11.4% வாக்கை தாமரையில் எடுத்தார், 18% என்டிஏவாக எடுத்தார். இந்த வாக்கை எப்படி எடுத்தாருன்னா, முக்குலத்தோர் கையில் 24க்கு பிறகு அதிமுக பேரும் சொல்லி தான் முக்குலத்தோர் வாக்கை கொண்டு வந்தார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் இதை சொல்லி தான் காமராஜ் ஃபாலோவர்ஸாக இருந்த அந்த சென்டிமெண்ட் உண்ட நாடாறு, தேவேந்திரர் போன்ற சமூக வாக்குகளை உள்ளே கொண்டு வந்தார். அதிமுக 3வது பெயரும் இன்னும் ஜெயலலிதா ஊழல்வாதி இன்னும் அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லி தான் இந்த 18% வாக்கை கொண்டு வந்தார். இன்னும் சொல்லப்போனால் மோடி பிரதமருங்கிற ஒரு கான்செப்டில் வந்த 18% வாக்கில் ஸ்டாலின் எதிர்ப்பை விட எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தான் இந்த 18% வாக்காளர் மத்தியில் பிரிடாமினண்டாக நிற்குது. அதுதான்
நீங்கள் அண்ணாமலை என்ன பிரச்சாரம் பண்ணார், எப்படி பிரச்சாரம் பண்ணார், அவரை மாற்றிக்கிட்டு எடப்பாடி வர்றது வர விக்கிரவாண்டி எலெக்ஷனில் கூட அண்ணாமலை என்ன பிரச்சாரம் பண்ணார் தான் பார்க்கணும். விக்கிரவாண்டி எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே இல்லாத போது கூட எடப்பாடியெல்லாம் ஒரு ஆள் இல்லை, அவருக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, அவருக்கு ஓட்டில் அவருக்கு ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது, போலரைசேஷன் தான் வரப்போகுது, இந்த எடப்பாடியை சொல்லியெல்லாம் இங்கே ஓட்டு எடுக்க வேண்டான்னு தான் ஓங்கி அடித்து அவர் நின்னார். இத்தனைக்கும் கேண்டிடேட்டாக நின்ன பாமக கூட அதிமுக மைண்ட் செட்டுக்குள்ளே பாலு போன்றவங்கெல்லாம் பேட்டிகள் அதெல்லாம் பேசினாலும் கூட இன்னைக்கு பாலு நீக்கப்பட்டிருக்காரு, ரவிராஜ் வந்து இன்னைக்கு முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அந்த களத்துக்குள்ளே அண்ணாமலை வந்து தெளிவாக எடப்பாடி எதிர்ப்பையும் முன் வச்சு தான் அந்த 18% எடுத்தார். இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மை அற்றவருங்கிறதான் அண்ணாமலைக்கு கருத்து. நாம் சட்டமன்ற தேர்தலில் நான் என் தளம் என்னோட முயற்சியில் எடுத்த 11.4 ஒன் டைம் ஓட்டுன்னு போயிட்டா 29 நம்மளை கலத்தி விட்டுருவார் எடப்பாடி பழனிசாமி. அவர் 24 கலத்தி விட்டதை 29 கலத்தி விட்டுருவார். He has mastered the art of teaching. Unreliable person is not dependable ங்கிறத பிஎம்ஓவுக்கும் மோடிக்கும் அவர் சொல்கிறார். அப்போ அவரோட வி பாயிண்ட் என்னென்னா 2 சீட்டு ரெட்டலன்னா 1 சீட்டாவது தாமரை நிற்கணும். அதாவது தாமரைன்னா தினகரன், ஓபிஎஸ், டாக்டர் ஐயாவை தவிர்த்து அந்த ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தென் தேவநாதன் யாதவ் இவங்க உள்ளடக்கி இவர் ஜி.கே. வாசன், அவங்க தனி சின்னம் சைக்கிள், சக்கப்பழம், அவர் பலாப்பழம், இவர் குக்கர், அவர் மாம்பழம், இவங்களை தவிர்த்து தாமரையில் நின்ன இவங்க 2 ரெட்டலைன்னா 1 தாமரையில் நிற்கணும். அப்பந்தான் ஒரு 10% வாக்காது 26 எடுத்து இந்த 10%ங்கிறது பாஜகவுக்கு பெர்மனண்ட் ஓட்டுன்னு நிரூபித்தாதான் 29 மோடிக்கு வந்து ஒரு செட்பேக்கை எடப்பாடி பழனிசாமி கொடுக்காம இருப்பார். ஏன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமியோட இருக்கக்கூடிய ஆட்கள்லே இவர் ஜெயக்குமார்லேருந்து, சிபி சண்முகத்திலேருந்து, கேபி முனுசாமியிலேருந்து, வீரமணியிலேருந்து, அன்பழகன்லேருந்து ஆன்டி மோடி மைண்ட் செட்டை வெளிப்படையாக பேசின ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ அவங்க நாளைக்கு சட்டமன்றத்தில் தோத்துட்டுன்னு வைங்க, உடனே பழியை வந்து பாஜக மேலே போட்டுருவாங்க. ஸோ அப்போ அலர்ட்டாக இருக்கணும். 10% வாக்கை நிரூபித்தாதான் நம்ம எதுக்காக நம்ம எடப்பாடி கூட போகிறோம்னா ஆல் இண்டியா சென்ட்ரிக்காக தான் போகிறோம். அப்போ ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா நாளைக்கு ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை அலர்ட்டாக இருக்கிறாரு. மோடியோட ஒரு ஸ்டாஞ்சி சப்போர்ட்டுங்கிற முறையில் நானும் அலர்ட்டாக இருக்கிறேன். பிஎம்ஓவுக்கு அந்த ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்குறேன். அது வந்து அமித்ஷாவை கொடுத்துருக்குறோம், நட்டாவை கொடுத்துருக்கோம், சந்தோஷ் கொடுத்துருக்கோம், ஆடிட்டர் குருமூர்த்திகிட்ட சொல்லியிருக்கோம், முன்னாள் தலைவர் அண்ணாமலைகிட்டையும் கொடுத்துருக்குறோம். நயனார் நாகேந்திரனும் தன் தலைவராக உள்ள காலகட்டத்துக்குள்ளே 10% மேலே பாஜக வாக்கெடுக்கணுங்கிற தான் ஒரு தலைவராக அச்சீவ் பண்ணுங்கிறதுல அவரும் உறுதியாக இருப்பார்னு நான் கருதுறேன். இப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலுமே யார் தலைவர், அதாவது எந்த கட்சி தலைமை கட்சிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ அதிமுக தங்களுடைய கூட்டணியை அறிவித்து அதில் பாஜக இருக்குதுன்னு சொல்கிறதுங்கிறது வேற. இப்போ உங்களுடைய வார்த்தையிலே சொல்கிறேன், நீங்கள் தான் ஒரு பேட்டியில் சொன்னீங்க, கலைஞர் பந்தி போட்டு பாமக சாப்பிடுகிற இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மை உண்மை. அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி பந்தி போட்டு பாஜக பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற கட்சியா, அமித்ஷா பந்தி போட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி சாப்பிட போகிறார்? ரொம்ப நுணுக்கமான சரியான கேள்வி. என்னோட பேட்டியெல்லாம் ரொம்ப தெளிவாக அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுக்கள். கலைஞர் பந்தி போடுறாருன்னா அவர் 30% இருந்தார், டாக்டர் ஐயா 5% இருந்தார். 30 தான் 5க்கு பந்தி போட முடியும். இங்கே எடப்பாடி பழனிசாமி 19.4 இருக்கிறாரு. அதனால பாஜக 11.4, என்டிஏ 18, என்டிஏ இன்டாக்டாக இருக்குது ஆல்மோஸ்ட். ராமதாஸ் கூட இன்னைக்கு என்டிஏல இருக்குன்னு சொல்லிட்டாரு. அங்கே அதிமுக அணியில் தேமுதிக இல்லை, புதிய தமிழகம் இல்லை. அப்போ 2 பேரையும் தவிர்த்து பார்த்தா அவங்க 20 இருக்காங்க, இவங்க 18 இருக்காங்க. அப்போ இது இருவேட்டார் திருமண அழைப்பு தான், இருவேட்டார் பந்தி தான் இது, அந்த மாதிரி இருக்குது. டு பி ப்ராக்டிக்கல், இது அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார். இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கலைஞர் ராமதாஸுக்கு இடையில் கலைஞர் 30, ராமதாஸ் 5, 30 போடுற பந்தியில் தான் 5 உட்காரணும். இங்கே வந்து எடப்பாடி இன்னைக்கு 20, என்டிஏ 18. ஸோ இந்த இடத்துக்குள்ள 2 பேருமே சேர்ந்து இருவீட்டார் அழைப்பு மாதிரி, இருவீட்டார் விருந்து மாதிரி தான் இது போயிட்டு இருக்குது. இதில் டாமினன்ட் 20 தான். இது வந்து வெறும் 9 தான் வரும். இந்த மற்ற 4 பேரையும் தள்ளிட்டு பார்த்தா, ஏசி சண்முகம், பாரிவேந்தர்,
இவர் தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் தள்ளிட்டு பார்த்தா அண்ணாமலையோட இது வந்து 9% தான் வரும். இது வந்து 19.4 இருக்கிறார். ஸோ அவர் தான் 2 பேரில் டாமினன்ட்னா 30க்கும் 5க்கும் உள்ள வித்தியாசம் இந்த 20க்கும் 18க்கும் இடையில இல்லை. ஸோ இதுதான் இங்கே குழப்பம். இந்த இடத்துக்குள்ள டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி ஓடுது. பட் அப்பர் ஹேண்டு அதிமுக தான் அதில் டாமினண்டாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இன்னும் பாஜக அங்கே வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் 20 சீட்டு கொடுப்பாருங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஓகே, அது வளமையாக தமிழக ஊடகத்தில் அதெல்லாம் இது பண்ண பார்க்க முடியுது. அதை நாம் பார்க்கும்போது 2024 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை, 6க்கு மேலே தரமாட்டேன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் முறிஞ்சுது. நகர்ப்புற உள்ளாட்சியில் 5% சீட்டு வேணும்னு கேட்டார் அண்ணாமலை, 2% மேலே தர முடியாதுன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் முறிஞ்சு. இப்பவும் அந்த சீட்டு தகராறுங்கிறது இந்த கூட்டணி முறியதுக்குள்ள ஒரு வெப்பனாக கூட, ஒரு ஆயுதமாக கூட இருக்குது. கோல்ஸ் 2 தடவை முறிஞ்சதுலேயும் அடிபட்டு போனாங்க. நகர்ப்புற உள்ளாட்சியில் கலைஞர் புரட்சி தலைவர் பெறாத ஒரு பெரிய வெற்றியை ஸ்டாலின் பெற்றாருன்னா பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நின்னது. மக்களவை தேர்தலில் 39க்கு 30 ஸ்டாலின் அடித்து எடுத்துட்டாருன்னா அது 2 பேரும் பிரிஞ்சு நின்னது தான். சேர்ந்து நின்னா அரித்மேட்டிக் படி ஒரு 39ல் ஒரு 10 சீட்டாவது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தான் அரித்மேட்டிக் வரும். அப்போ அதை வந்து 2 பேருமே உணர்றாங்க. ஸோ அப்படி உணரக்கூடிய பட்சத்தில் ஒருத்தர் தேவை, இன்னொருத்தருக்கு தேவை. அதில் பிஜேபியிலே உள்ள மோடியை பற்றி அக்கறைப்படாத ஒரு கூட்டம், அது நான் குறை சொல்லலை, நான் யாரையும் குறை சொல்லக்கூடிய வழக்கம் இல்லை. மோடிக்கு ஆதரவாக இந்தியா ஃபுல்லாக தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமண சமுதாயம் மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்காங்க. பட் அவங்க பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டருங்க லெவலில் அவங்க தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் ஜெயலலிதா கூடயும் மம்தா கூடயும் தான் இருந்தாங்க. உடம்பை பாஜகவில் வச்சுக்கிட்டு மனசை ஜெயலலிதாவை வைக்கக்கூடியவங்க. ஏன் நான் மோடியோட விசுவாசிங்கிறனால மோடி சோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா ஆப்சிக்யூஸாக பிஹேவ் பண்ணி வந்தாங்க. தன்னுடைய சூழ்நிலையில், தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காலில் விழாத குறையா சென்னமேனி வித்தியாசம் இருந்த வெள்ளமா சத்திரியாவை பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு தமிழக சட்டசபையில் சொன்ன அதே ஜெயலலிதா அம்மையார் சென்னமேனி வித்யாசாராவுங்கிற வெள்ளமா சத்திரியா கிட்ட ஆர்எஸ்எஸ் சேர்ந்த விலை போகாத ஒரு கவர்னர்கிட்ட, ஏற்கனவே இருந்த கவர்னரை விலைக்கு வாங்கிட்டாங்க, ரோசியாவை விலைக்கு வாங்கிட்டாங்க. இவர்கிட்ட வந்து ஆப்சிக்யூஸா அப்படியே பிஹேவ் பண்ணி நின்னாங்க. எந்த ஜெயலலிதா? கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடணும்னு மன்மோகன் சிங்கை சேலஞ்ச் பண்ண ஜெயலலிதா. மாநில உரிமைன்னு உங்கள் இஷ்டம் போல் கவர்னரை போட முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் கவர்னரை போடணும்னு சொன்ன ஜெயலலிதா வந்து சென்னமேனி வித்யாசாரங்கிற வெள்ளம்மா சத்ரியா கிட்ட பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னவங்க ஆப்சிக்யூஸாக பிஹேவ் பண்ணி, ஆப்சிக்யூஸுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஓவிய விளக்கம் ஜெயலலிதா சென்னமேனி வித்யாசாராவ் கூட நின்னதான். என் நண்பர், என் தம்பி ரங்கராஜ் பாண்டே இதை பார்த்துக்கலாம், என் தம்பி கோலாகல சீனிவாசும் பார்த்துக்கலாம், என் தம்பி ஜேவிசி சிர்ராமும் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம சொன்னோம் மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதாங்கிறத நாம் தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி நம்மளை பொறுத்தவரையில் பிரியங்கா காந்தியும் மணிசங்கர் ஐயரும் மோடியை நீச்சினி தொழில் அடிப்படையில் இழிவான தொழில் செய்தவர்னு குஜராத்திலிருந்து ஒரு சிலர் போட்டு கொடுத்ததன் அடிப்படையில் அல்பேஷ் தாகூர் போன்றவங்க சொன்ன அடிப்படையில் சொல்லும்போது மணிசங்கர் ஐயரை லீச்சி எச்சிப்பாயங்கிற அப்படியே போட்டு, இது ஒன்றும் தப்பு இல்லை, இந்த வார்த்தையும் இந்திரா காந்திக்கு பேத்தியையும் லீச்சின்னு தமிழ்நாட்டிலேருந்து சொன்னது நாம் ஒருத்தர் தான். அப்போ இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு இன்ட்ரெஸ்ட் காப்பாற்றப்படணும்னு ரவீந்திரன் துரைசாமி நினைக்கிறான். மோடிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சாக்ரிஃபைஸ் ஆயிடக்கூடாதுன்னு 11.4% வாக்க நிரூபிச்ச அண்ணாமலை நினைக்கிறாப்புல. மோடிக்கு இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கவலைப்படாமல் தங்கள் சுய விருப்ப சிலர் பாஜகவுக்குள்ளே செயல்பட்டு இருக்காங்க. இதற்கான போட்டியும் பாஜகவுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த போட்டிக்கு என்ன முடிவு வரப்போகிறதுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். அமித்ஷா பொறுத்தளவில் அவர் வந்து 2க்கும் இடையில ஒரு கோல்டன் டிசிஷன் எடுத்திருக்கிறாரு. அவர் என்ன பார்க்குறாருன்னா, நாம் பல இடங்களில் அதிமுக 3வது தள்ளிட்டோம், நாகர்கோவிலில் கன்னியாகுமரியில் தள்ளிட்டோம், திருநெல்வேலியில் தள்ளிட்டோம், மதுரையில் தள்ளிட்டோம், நம்ம அணி ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்தை தள்ளிட்டாரு, தினகரன் தேனியில் தள்ளிட்டாரு. இப்படி நாம் அதிமுக 3வது தள்ளின இடத்துக்குள்ள உள்ள விண்ணப்பல் சீட்டை எடுப்போம். அண்ணாமலை கோயம்புத்தூரில் 3வது தள்ளிட்டாரு, அங்கே உள்ள விண்ணப்பல் சீட்டை எடுப்போம். நீலகிரியில் உள்ள விண்ணப்பல் சீட்டை எடுப்போம். தென்சென்னையில் உள்ள விண்ணப்பல் சீட்டை எடுப்போம். டி நகரை எடுப்போம், மயிலாப்பூரை எடுப்போம், வேளச்சேரியை எடுப்போம். ஸோ நம்ம விண்ணப்பல் சீட்டை எடுத்து நாம் ஜெயிப்போங்கிற ஒரு
ஃபார்முலாவை அமித்ஷா உள்ள கொண்டு வராரு. அண்ணாமலை 10% வாக்குக்கு மேலே நம்ம குறைஞ்சோம்னா 29ல் அத்வானிய ஜெயலலிதா, அப்போவே நான் சொன்னேன், முருகன் ஐஏஎஸ் எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி அதுக்கெல்லாம் சான்ஸ் இருந்து நடராஜன் கட்டையை போட்டுட்டாரு, தெரியும் எனக்கு. அப்போ அவர் துக்குளக்கில் கட்டுரையெல்லாம் எழுதுவார், எங்கள் பகுதியை சேர்ந்தவர். அப்போ அவர் ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி போவாருன்னு சொன்னாங்க 2009. இல்லைண்ணே தப்பாக கணக்கு போட்டுறீங்க, ஷோவெல்லாம் சொல்லி ஒன்றும் நடக்காது, ஷோ முயற்சி பண்ணுவார், ஆனால் ஜெயலலிதா பிஜேபியை டிச் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அத்வானியை வாஜ்பாயை 2004 ஏற்றுக்கிட்ட ஜெயலலிதா வாஜ்பாயில் தோத்தங்கிறத வெளிப்படையாக சொல்லலை, செயலில் காட்டி 2009 அத்வானியை ஏற்றுக்கல. அப்போ நீங்கள் 10% வாக்குக்கு மேலே பாஜக நிரூபிக்கலைன்னா 2029 எடப்பாடி மோடியை டிச் பண்ணிடுவார். ஆல்ரெடி 2024 டிச் பண்ணிட்டார். ஸோ நம்போன்றவங்க வந்து மோடி ஏமாந்து இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாக நம்ம கருத்தை பேசுகிறோம். பிஎம்ஓக்கு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டசல் வந்து பிஜேபிக்குள்ளே இருக்குது. இப்போ அப்படின்னா நீங்கள் சொல்கிற உங்களுடைய கண்ணோட்டத்தின்படி, அதாவது அண்ணாமலையின் கண்ணோட்டத்தின்படியும் பாஜக பிரிந்து நிற்பது தான், அது தனியாக நிற்பது தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த இல்லை, அது முடிவு எடுத்துட்டார் அமித்ஷா. ஏன்னா அது எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லிட்டார், மோடி தான் இன்னும் அதை சொல்லலை. ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். 2021 ஆண்டு வந்து சத்ரியன் குருமூர்த்தி மோடியே பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரமோட் பண்ணுவார். அவர் என்ன சொன்னார், சாக்கடை நீர்னாலும் சரி வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை பயன்படுத்தணும்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், மோடியும் சசிகலா அம்மையாரும் ஒரே ஸ்டேஜில் ஏற முடியாதுன்னு. அதில் இல கணேசன் ஒரு புரோக்கர் மாதிரி நடராஜனை மோடி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சார். ரங்கராஜ் பாண்டே இதுக்கும் ஒரு வீடியோ போடலாம். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார், குருமூர்த்தி, இல கணேசன், ஹெச் ராஜா, பொன்னார் என்ன சொன்னாங்கலாம் போடலாம் தம்பி. அதெல்லாம் போட்டு தம்பியோட நடுநிலையை நிரூபிக்கலாம் தம்பி. அப்போ பொன்னார் என்ன சொன்னார், எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலா அம்மையார் தான் மாசுனார், பூடம் தெரியாமல் சாமி ஆடினார். எங்கள் ஊருக்கார் தான், என்னோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் அவர் பூடம் தெரியாமல் சாமி ஆடினார். இப்படி எல்லாரும் இந்த கருத்தை சொல்லும்போது நாம் என்ன சொன்னோம், சசிகலா பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னோம். கடைசியாக நாம் சொன்னதான் நடந்தது. எல்லா ஊடகவியலாளர்களும் வந்து சசிகலாவுக்காக தான் மோடி அரசியலே பண்ணுறாருன்னு எல்லாருமே பேசுனாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது. இப்பவும் இந்த கூட்டணி உடையக்கூடாதுங்கிறதுல அமித்ஷா உறுதியாக இருக்கிறார். அதே வேளையில் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு. மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம். ஸோ இது எப்படி டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கடைசியில் வருதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை, ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒருத்தர் ஏமாத்திடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சிக்கல் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் 18% வந்து பாஜகன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் அல்லது விலகி நிற்பவர்கள் அவர்களையும் சேர்த்து தான் அந்த 18. இன்னொன்று, பாஜகவை அவர்கள் வளர்த்ததே நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதிலிருந்து பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவை விட அதிமுகவை கடுமையாக சாடித்தான் இந்த வாக்குகளை பெற்றார். அதன் மூலமாகத்தான் இந்த பெர்சன்டேஜ் வந்திருக்குன்னா ஒரு வகையான உள்முரண், ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி 2 பேருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது எப்படி ஒட்டி நிற்கும்? அதான் கேள்விப்போம். அதான் ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது அதை ஸ்டேட் பார்ட்டி அட்கர் பண்ணி தான் போகணும். அதை மேக்சிமம் அந்த கெமிஸ்ட்ரி வர்றதுக்கு நயனார் நாயந்திரன் பாடுபடுறாரு. அவர் அதில் பொறுமையாக சகிப்பு பண்ணியோட என்டியூரன்ஸோட போயிட்டுருக்கிறார். இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறத இன்னொரு தலைவர் தாங்க மாட்டார். பட் அவரே அண்ணாமலையை முன்ன வாங்க தம்பின்னு கொண்டு நிறுத்துறாரு. எல்லாருக்கும் கைத்தட்டு இருக்கும், எல்லாருக்குமான கைத்தட்டும் அண்ணாமலைக்கு இருக்குன்னு கோயம்புத்தூரில் அவர் பேசினார். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷனாக தான் ஒரு நயனார் போயிட்டுருக்கிறாரு. குறிப்பாக ஜெயல் டாக்டர் இருக்கவங்க அடாப்டபிலிட்டி தெரிஞ்சவங்க தான். ஒரு செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி சிஎம்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் இண்டஸ்ட்ரி அமைச்சர் வெளியே இருந்து பழக்கப்பட்டவங்க தான். அது அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நயனார் நாயந்திரன் மட்டும் இல்லை, ஏடிஎம்கே சென்ட்ரிக் இதுங்க வந்து அடாப்டபிலிட்டியில் டு த கோராக இருப்பாங்க. ஸோ அவர் பொறுமையாக இருந்து இதை ஹேண்டில் பண்ணுறாரு. அவரை தலைவராக போட்டிருக்கதே இந்த அலையன்ஸ் உடஞ்சிடக்கூடாதுன்னு. அண்ணாமலை இருந்தாருன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் உடஞ்சது மாதிரி, இது மக்களவைத் தேர்தலில் உடஞ்ச மாதிரி அவர் உடைச்சிருவார். ஸோ உடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நயனார் இருக்கிறாரு. உடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடப்பாடியை தலைவராக ப்ரமோட் பண்ணியிருக்கிறாரு. அவரும் வேற வழி இல்லாமல் தான் வந்திருக்கிறார். அவர் உள்ளே வரும்போது அவருக்குள்ள சிக்கல் முபாரக்கை தவிர வேற யாரும் அவர் கூட கிடையாது. கிருஷ்ணசாமி வெளியேறிட்டார். அந்த உள்ஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு ஆதரவாக ஜெயலலிதா ஸ்டாண்ட்லேருந்து மாறும்போது அவர் தேவேந்திர குல வேளாளர் அதை விமர்சனம் பண்ணிட்டு வெளியேறிட்டார். தேமுதிக வெளியேறி இருந்த நிலைமை, 2 ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி இருந்தாங்க. முபாரக் மட்டும்தான் அவர் கூட இருந்தார். அப்போ அவர் செங்கோட்டையன் கட்சியை பிடிச்சிருவாரோங்கிறதுல
அண்ணாமலை தன்னை தவிர இன்னொருத்தரை சிஎம்ஆ கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற இதில் இப்படி பல நெருக்கடியில் தான் அவர் உள்ளே வந்தார். ஸோ அவருக்கும் வெளியே போய் என்ன ஒன்றும் சாதிக்க முடியாது. ஏற்கனவே அவர் ஸ்டாண்ட்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டாருங்கிற கெட்ட பேர் அவருக்கு இருக்குது. பாஜகவுக்கும் அப்படியே அண்ணாமலைக்கு ஸ்டாண்டை கன்டினியூ பண்ணியிருந்தா அது பலமாக இருக்கும். அவங்களும் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லியாச்சு. என்ன அவங்களும் ரிட்ரீட் பண்ண முடியாது. பட் சீட் ஷேரிங் என்னங்கிறது ஒரு பிரச்சனை தான். முன்ன மாதிரி சீட் ஷேரிங்கில் பிரிஞ்சு போனால் ரெண்டு பேருக்கும் பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். இப்போ அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒருத்தர் எப்படி உட்கார்ந்துருக்கிறார், எப்படி நடந்து கொள்கிறாருங்கிறத முதற்கொண்டு பார்த்து கவனித்து அவர்களுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அளவிற்கு உள்ளவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையினுடைய பெயர் சொல்லப்படும் போது வருகிற கரகோஷம், இப்போ நீங்கள் சொல்லுகிற செய்தி, இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கவனிக்க மாட்டாரா? ஒருவேளை வெற்றி பெற்றால் நாளைக்கு யார் முதலமைச்சர் அப்படிங்கும்போது சொல்லுவது ப்ரப்போசல் இன்னைக்கு இப்படி இருக்கலாம், நாளைக்கு அதன் மேல் நம்பிக்கை வைக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? நான் கேட்குறது, அதிமுக தரப்பில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வேற வழி இல்லாமல் 4-5 தலைவலியை போக்கணும்னா அந்த திருகுவலி மேட்டர்னு தான் வந்தார். ஏன்னா அவர் 2024 26லையும் கூட்டணி இல்லை, 29லையும் கூட்டணி இல்லைங்கிற வார்த்தையை தான் சொன்னார். மைனஸ்ன்னு தான் ஜெயக்குமார் சொன்னார். இன்னும் ப்ரெஸ் மீட்டுக்கே வரல. அதிமுக தொண்டனா, எம்ஜிஆர் தொண்டனா, வடசென்னை கிங் ஆட்டு, பாக்ஸர் ஆட்டு என் நண்பர் ஜெயக்குமார் என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி பால் போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக அடித்து விளையாடக்கூடியவர். இது ஒரே பாலில் போல்டு நம்மளை க்ளீன் போல்டு ஆக்கிடுவாங்கன்னு அவர் ப்ரெஸ் மீட்டுக்கே வரல. ராஜ்சபாவும் நண்பர் கிடைக்கல. அப்போ இவங்கெல்லாம் இப்போ ஃபேஸ் சேவிங் இல்லாமல் இருக்காங்க. மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய போல்டானவர்னு என்னால் பாராட்டப்பட்ட சிவி சண்முகம் இதுவரை பேசலை. தந்தை பெரியாருக்கு பாரத ரத்னா வாங்கி கொடுத்துட்டு தான் வேற வேலை பார்ப்பேன்னு சொன்னேன் என் நண்பர் KP முனுசாமி இன்னும் பெரியாருக்கு பாரத ரத்னா பற்றிய எந்த முயற்சியிலும் அவர் ஈடுபடலை. ஸோ இந்த இடத்துக்குள்ள தெளிவாக அதிமுக சார்பாக பேசக்கூடியவங்களே பேசலைன்னு சொல்லும்போது மீண்டும் ஒரு பல்ட்டி அடித்தா அது ரொம்ப மோசமாக எடப்பாடி போயிடுவார். இப்போ இண்டோ பாக் வாரை பற்றி பேசும்போது நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டடுங்கிற அடிப்படையில் OPS இந்தியாவின் வெற்றி, இந்திய இராணுவத்தின் வெற்றின்னு சொல்கிறாரு. ஒரு கட்சி அதுவே தோல்வி அது இதுன்னு சொல்லக்கூடிய கட்சியும் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு கட்சியும் சப் ரீஜனலிசத்தில் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? மோடிஜியின் வெற்றின்னு சொன்னார். அப்போ மோடியை அப்பீஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டடுங்கிற லெவலில் OPS இருக்கிறார். நீங்கள் வெளிப்படையாக யார் யார் என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்த்தா இந்த உண்மைகள் தெரியும். அப்போ EPSக்கும் பாஜக கூட்டணி வேணுங்கிற நிலைமை தான் இருக்குது. ஏன் ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழி அனுப்புகிறாங்க திமுக ரெப்ரசன்டேட்டிவை, அதை அவர் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணலை. தம்பித்துறை போட்டாங்களா போனாரா எல்லாமலே மர்ம முடிச்சா இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் சகிச்சுக்கிட்டு தான் அதில் இருக்கிறார். காரணம் பிஜேபிக்குள்ளே இல்லைன்னா அதனால் வரக்கூடிய அரசியல் நஷ்டங்கள் அதிகம். அண்ணாமலையின் அதிரடியில் தாக்கு பிடிக்காம தான் 20 கொண்டு வந்தால் அண்ணாமலையை மாற்றிடுவாங்கன்னு நினச்சார். 20 கொண்டு வந்து அண்ணாமலையை மாற்றிட்டார். அது அவருக்கு சக்ஸஸ். ஆனால் அதை தொண்டர்களுக்கு உணர்வில் அண்ணாமலை தான் இருக்காருங்கிறது மதுரையில் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தமிழக பாஜகன்னா காங்கிரஸ்னா காமராஜ் மாதிரி வாக்கு வங்கி இல்லாத பாஜகவை ஒரு 11.4% வாக்கு வங்கி கொண்டு வந்த அண்ணாமலை தான் பாஜக அணி ஆனது. பல தரப்பால் அது ஜீரணிக்க முடியலை. பட் யதார்த்தத்தை மீறி பயணிக்கவும் முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்போ இந்த யதார்த்தத்துக்கு அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது. இதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணுறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போது ரெண்டு பக்கமும், அதாவது அதிமுகவை எதிர்த்து பாஜகவை உருவாக்கி, அதாவது அந்த அரசியல் அதை முன்னிறுத்தித்தான் பாஜகவினுடைய வாக்கு வங்கி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இவர்கள் 2 பேரும் சேர்ந்தா அது ஒரு பொருந்தா கூட்டணியாக போயிடாதா? இவ்வளோ நாளும் திட்டிக்கிட்டு இருந்தவங்க. ஒரு பக்கம் ஜெயக்குமார் என்ன சொன்னார்? நான்லாம் தோற்கிற ஆளா, பாஜகவோடு சேர்ந்து தான் நான் தோற்று போனேன்னு சொன்னார். இன்னொரு பக்கம் கடுமையான விமர்சனங்களை ஜெயலலிதா மீதே வச்சார் இவர் அண்ணாமலை. இப்படி ஒரு எலியும் பூனையுமா இருந்துக்கிட்டு அவர்கள் 2 பேரும் கூட்டணி அமைப்பது இருக்கு இல்லையா, அது அவர்களுக்குள் தனிப்பட்ட தேவை இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தணும் இல்லையா? 2 பேருக்குமே கம்பல்ஷன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். தனிச்சு நின்று 2 பேருமே தோற்று போனாங்க. சேர்ந்து நின்னா ஒரு 10 MPயாவது வருங்கிற சூழ்நிலையில் 29 ஒரு 10 MPயாவது வரணுங்கிற அடிப்படையில் தான் அமித்ஷா அந்த அலையன்ஸை கொண்டு வந்திருக்கிறார். 26 அது ஓரளவு சிமெண்ட் ஆச்சுன்னா 29 நல்லாவே அது கெமிஸ்ட்ரி உருவாகுங்கிறதா நம்பிக்கை. ஸோ அந்த அடிப்படையில் தான் 29 மனசில் வச்சு தான் அமித்ஷா 26 அவங்கள 26 உள்ளே கொண்டு வந்துட்டார். இதே
29 மனசில் வச்சு எடப்பாடியை 3வது தள்ளி அதுக்கு பிறகு சரண்டர் வைக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் நான் மோடிக்கு கொடுத்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நடக்கும்னு நான் நம்பினேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 3வது பேருமோங்கிற அச்சத்தில் அவர் இப்போவே வந்துட்டார். இப்போ வந்ததில் டீத்திங் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். அதை சரி கட்டணும், மறுக்க வரல. ஒரு எலெக்ஷனில் நின்றுட்டா அடுத்த எலெக்ஷனில் 1 to 1 கொண்டு வரும்போது மோடிக்கு இங்கே வந்து 2029 சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஏம். அப்போ 2029 ஏம் பண்ணி இது பண்ணும்போது 29லேயும் எடப்பாடி 24 மாதிரி கலத்தி விடாத அளவுக்கு 10% வாக்கு பாஜக 26ல் ப்ரூவ் பண்ணணுங்கிறத அண்ணாமலைக்கு நோக்கம், என்போன்ற மோடி அபிமானிகளோட நோக்கம். இப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே வந்து அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலில் அதில் வெற்றி பெறுவதை பற்றி அக்கறை இல்லை, எங்களுக்கு 29 தான் இலக்குன்னு சொன்னால் அப்போ கிட்டத்தட்ட அவர்கள் இந்த வெற்றியை குறித்து கவலையற்று தான் இவங்க பயணிக்கிறாங்க. கவலைப்படலைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அவர் மதுரையில் பேசும்போது அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம்ங்கிற. ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குது. வெற்றி பெறணுன்னு தான் எல்லாரும் பண்ணுவாங்க. இதில் ஓரளவு பேச்சப் ஆயிட்டுன்னா கெமிஸ்ட்ரி 29ல் 1 to 1 ஜெயலலிதா 98ல் ஜெயித்த மாதிரி மோடிக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருங்கிறது தான் அல்டிமேட் ஏம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 29ல் சேர்க்கிறதாங்கிற சூழ்நிலையில் பலகீனப்படுத்திடுவாங்க. இந்த கோஷ்டிகள் சொல்லி அடிக்கக்கூடிய கோஷ்டிகள் மோடி ரவீந்திரன் துரைசாமி கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாரு. சசிகலா விஷயத்தில் எடப்பாடிக்கு தெரியும். ஏன்னா எடப்பாடி அதில் வந்து அமித்ஷா கிட்ட சொன்னது என்னங்க, நீங்கள் மோடியே சசிகலா வேண்டான்னு என்கிட்ட சொன்ன பிறகு சசிகலான்னு பேசுறீங்கன்னு அமித்ஷா வீவை மோடி பலத்தோட அவுட்வீட் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ் கூறும் நல்லுலகத்தில் பலருக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ரவீந்திரன் துரைசாமி டீம் தான் எங்கள் ஆல் இண்டியா பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா அந்த நேஷனல் மைண்டட் டீம் தான் பிஎம் ஆஃபீஸில் உள்ள நபர்கள் எல்லார் மூலமாக தான் நாங்கள் வந்து எங்கள் கருத்தை மோடிக்கிட்ட ப்ரிவேல் பண்ண வச்சு அந்த அடிப்படையில் அது சாத்தியப்பட்டது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருக்கும்போது சொன்னார், நான் அழைச்சி தான் மோடி இங்கே வந்திருக்கிறாருன்னு சொன்னார். அந்த சீனை எதிர்பார்த்தா தெரியும். ஓபிஎஸ் கிட்ட மோடி முகம் கொடுக்க மாட்டார். எடப்பாடி நான் கூப்பிட்டு தான் வந்தார் பிரதமர்னு சொன்னார். அப்போ எல்லாரும் இருந்தபோது அமித்ஷாவை மோடி எடப்பாடி அவுட்வீட் பண்ண இடம் மோடியே சசிகலா வேண்டான்னு சொன்னபோது நீங்கள் என்ன சசிகலா தினகரன் சொல்லிட்டு இருக்கீங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அங்கே கேட்டார். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் மோடியை நம்பி தான் எங்கள் களத்துக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம். அதே வேளையில் அமித்ஷா கட்சி நன்மைக்கு தான் பண்ணுறாரு. அவர் வின்னபிள் சீட்டு எடுத்தா போதுன்னு அமித்ஷா நிற்கிறாரு. நாங்கள் 10% வாக்கு வரக்கூடிய அளவுக்கு ப்ரொபோஷனேட்டாக அண்ணாமலைக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தக்கன சீட் எடுக்கணுங்கிறத பிஎம்ஓட்ட நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலை தான் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிற மாதிரியான அழுத்தமான ஒரு இதை பார்க்க முடிகிறது. ப்ரொபோஷனேட் சீட் ஷேரிங் இதுதான் சின்ன கவுண்டரு பிஎம்ஓவில் கொடுத்துருக்கிறார். இதில் இருந்து எடப்பாடி எப்படி தப்புறாரு, எப்படி இதில் நழுவுறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். 19% எங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் பேசுவதாக இருந்தால் நாங்கள் தான் ஆண்ட கட்சிங்கிற அந்த வலுவிலிருந்து பேச மாட்டார்களா? தன் கையில் வராத ஓட்டை எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற என்னோட கருத்தை தான் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. தாவேகாவினுடைய வருகை இருக்குது. தாவேகா பக்கம் போவதற்கான அந்த கூட்டணி உருவாக்குவதற்கான உள் உணர்வும் தேவையும் அதிமுகவுக்கு இருந்துச்சு. இதுக்கு மத்தியில தான் இது உருவாகி இருக்குது. இது இன்னும் நீடிக்குமாங்கிற கேள்வியே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? தாவேகா வடிவேல் மாதிரி ஆயிரும். தாவேகா பவன் கல்யாண் அல்ல. இப்போ நீங்கள் விஜய்க்கு சீட்டு கொடுத்தா அதிமுகவை அதிகம் டேமேஜ் பண்ணிடுவார். அந்த டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக விஜய்க்கு எடப்பாடி கொடுக்குற சீட்டு தான் சீட்டு. இடையில நயனார் நாகேந்திரனும் சரி, தமிழிசையும் சரி, விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வருவாருங்கிற ப்ரொபோசலை வச்சுட்டே இருங்க. இப்போ விஜயையும் இணைக்கிற ஒரு தேவை பாஜகவுக்கு இருக்கிறதா? கிடைக்கிறது லாபம். அவர் வந்து ஆன்டி பிஜே பண்ணிட்டு இருக்கிறாரு. 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு விஜய் முதல்வர்னு ஓட்டு விழுந்தாதான் அது விஜய்க்கு ஓட்டு. இப்போ நீங்கள் அஜித் ஒரு மாநாடு நடத்தி கட்சி ஆரம்பிச்சுட்டா விஜய்க்கு 40 சீட்டு, அஜித்துக்கு 30 சீட்டு, சிவகார்த்தி ஒரு மாநாடு போட்டால் அவருக்கு ஒரு 35 சீட்டு கொடுத்தா விளங்குமா? விளங்காது இல்லை.